தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருந்தார். அங்கு குறிப்பாக மொழிப்பெயர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவருடைய மணிமண்டபம் திறக்கப்படும் என ஏற்கனவே மானிய கோரிக்கை தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆய்வு கூட்டத்தில் குறிப்பாக பங்கேற்று திறந்து வைத்த பிறகு குறிப்பாக அதற்குரிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்சமயம் அந்த நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு கேள்வி எழுந்தாலும் கூட இருந்த போதிலும் ஒரு கூடுதல் தகவல் என்றால் அந்த நடக்கக்கூடிய அந்த மொழிப்பெயர் தாய்களுடைய தியாகத்தை போற்றி அந்த நிகழ்வுக்கு குறிப்பாக பாமக ராமதாஸ் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்க வேண்டும் என முதல் உத்தரவிருந்தார். அதைதான் குறிப்பாக அந்த மாவட்ட செயலாளர்களுடைய பொன்முடி அவர்கள் கூட அதை அவர்களுக்கு குறிப்பாக முறையான முறையில் அழைப்புதல் ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்படும் கூட தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நேற்று முதல்வர் பத்திரிகை சந்திப்பின் போது ராமதாஸ் அவர்களுக்கு வேலையிலே தொடர்ந்து தேவையில்லை அறிக்கை விட்டுவிட்டார், அதுக்கு பதிலளிக்க தேவை அவசியம் இல்லை என்ற கருத்தை தெரிவித்தது. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக கூட்டணிக்குரிய அண்ணாமலையாக இருக்கட்டும் மற்றும் தமிழக சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தொடர்ந்து அதற்கான விமர்சனம் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் முதல்வர் என்ற அடிப்படையில் விமர்சனம் தெரிவித்தனர். இந்த நிலை கூட்டத்தில் குறிப்பாக ராமதாஸ் பங்கேற்பாரா இல்லையா ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அந்த நிகழ்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் மழை காரணமா அல்லது அரசியல் காரணமா ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முதல்வர் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருப்பது தற்சமயம் அரசியல் தளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.